ஏன்னா நீங்க எது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றீங்களோ அது கூட தாட்டு தான் சார். ஓ. சவுண்ட் மேல ஃபோக்கஸ் பண்றது தாட்டு தான். ம். ஒரு தாட் மேல ஃபோக்கஸ் பண்றது தாட்டு தான். ஃபீலிங் மேல ஃபோக்கஸ் பண்றதும் மைண்ட் அங்க இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ஒரு ரூபம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, கடவுள் பத்தியோ இல்ல வெளிச்சமோ, அதுவும் அங்கேயே மைண்ட் இன்வால்வ் ஆயிட்டு இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், மைண்டோட இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடாது, மைண்ட் நீங்க அமைதியா விட்டுடுங்க, நீங்க மைண்ட் கிடையாது. ஓகே. அப்போ எப்படி இருக்கும் நினைக்கிறீங்களா, அது கூட மைண்ட் தான். ம். மைண்ட் மைண்டே இருக்கக்கூடாதுன்றாரு, அது எப்படிப்பா நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, அது கூட மைண்ட் தான். ஓகே சார். லேயர் பை லேயர் பிரிச்சுடுங்க, அது பிராக்டிஸ்ல தான் வரும் எல்லாமே. அப்போ நீங்க ரொம்ப அமைதியாயிடுங்க. இப்போ எனக்கு மெடிடேஷன் சரியா செட் ஆகல, அது மைண்ட் தான். பா போர் அடிக்குதுப்பா, அதுவும் மைண்டு தான். இன்னைக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருக்கு, அது மைண்டு தான். மைண்டுனா வெறும் தாட்ஸ் மட்டுமா மைண்டு? நம்ம உடம்புல அங்கங்க எரிச்சலா இருக்கும், அது மைண்டு தான். ஒரு அனுபவம் வந்துரும், ஐயோ சூப்பரா இருக்கு அனுபவம் நினைக்கிறீங்களா, அது கூட மைண்டு தான். ஒரு அற்புதம், நம்மளுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத ஒரு விஷயம், அற்புதமான விஷயம் பார்த்திருப்போம் மெடிடேஷன்ல, அதுவும் மைண்டு தான். ஓ. விஷயம் பார்க்கிறோம், பார்த்த உடனே ரியாக்ட் ஆகுறீங்க இல்லையா, அந்த ரியாக்ஷன் தான் மைண்ட்.